நிஜத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிஃப் ஒண்ணு நடக்கணும்னா இந்த டிஃப் தான் நடக்கணும். பார்வதி திவாகர் நடுவுல QC நடந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இந்த பக்கம் திடீர்னு திவாகர் போன மாதிரி இருந்தது. மறுபடியும் பார்வதி ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கமருதீன் போன மாதிரி இருந்தது. வைல்ட் கார்டு வந்தோட கமருதீனும் தூக்கிட்டு வந்து பக்கத்துல வச்சாச்சு. அதோட தந்திரமே என்னன்னா எனக்கு எந்த விதத்திலையும் நீங்க அகைன்ஸ்டா போயிடக்கூடாதுன்னு. அப்போ இந்த பொண்ணு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பொண்ணு ஆடுற கன்றாவியான கேம்ல கேவலமான ஒரு 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 டிசைன்ல அந்த பொண்ணு அடிமட்ட முட்டாளா ஆக்கி வருதுன்றத கண்டுபிடிச்சு கூட இதுங்க ரெண்டும் நான் எனக்கு அன்பு கேங்கும் வேணாம் எனக்கு நீயும் வேணாம் என் கேமுக்கு நான் போய்க்கிறேன்னு சொல்லி இதுங்க ரெண்டுமே போகல சார். பட் இந்த கமருதீன் வந்துட்டு யோசிக்கவே மாட்டாரா? ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஒரு சண்டை நடந்தது. அதாவது என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிருக்க, என்கிட்ட எப்படி நீ பேசலாம், என்ன எப்படி நீ சொல்லலாம், இவ்வளவு சின்ன விஷயமா போச்சான்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டாங்க. பட் அகைன் இந்த வாரம் ஃபுல்லா அவங்க கூட இருக்காரு, அவங்க கூட யாராவது சண்டைக்கு வந்தா போய் ப்ரொடெக்ட் பண்றாரு. இது மாதிரி போகுது. மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஒரு சண்டை வரும். பட் எல்லாரும் திவாகரும் கமருதீனும் திருப்பி திருப்பி பாரு கிட்ட வந்துட்டே இருக்காங்க. நான் தான் சொல்றேனே திருப்பி 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 பாரு கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. திருப்பி 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 இந்த கேம் இவங்களை நோக்கியே போயிட்டு இருக்கு. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இதுல ஒண்ணுமே இல்ல. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? திருப்பி திருப்பி இவங்க 2 பேரையே நோக்கி இந்த கேம் நகர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு லெவல் வேணாமா? நமக்கும் வந்து ஒரு மாதிரி எச்சலா இல்ல? இவங்களையே கூட எடுத்துக்கோங்களேன். இன்னைக்குதான் சண்டையில ஒரு ஃப்ரெஷ் மூமெண்ட் என்னன்னா பாருக்கு ஒரு சப்போர்ட் ஆஃப் டீம் சேர்ந்தது. அது எதுக்கு சேர்ந்ததுன்னா சபரியா கார்னர் பண்ண இல்ல, பார்வதி அவங்களுக்கான இப்ப இதுக்கான அட்வான்டேஜ் டூல் இந்த ஃபைட்ல. அவங்களுக்கு பார்ட் மேல அக்கறை எல்லாம் இல்ல, அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பிளேஸ்மெண்ட்ல தான் நடக்குது. நான் என்னைய கேட்டா இட்ஸ் ஹை டைம் தட் தி ஷோ இஸ் கோயிங் ஃபார் நதிங். இது எங்கன்னா இந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து தான் அது வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போதுமான மக்கள். நான் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர்கிட்ட அந்த பொண்ணு அடி வாங்கினது தப்பே கிடையாது. இந்த பொண்ணு பேசுற பேச்சுக்கு இந்த அடி பேசிக்கலா யாரும் இப்படி அடி வாங்கணும்னு இன்டென்ஷன்ல போய் அடி வாங்கிக்கோன்னு சொல்றது இல்ல. நடந்துருச்சு. ஆனா அவங்க மேல பாவமே பட முடியாத அளவுக்கு ஒரு பேரை சம்பாதிச்சுட்டு அது பார்வோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புல நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படின்னா இப்படி விளையாடும் பொழுது கர்மா ஏதோ திருப்பி செய்து உனக்கு. யாரெல்லாம் ரொம்ப வார்த்தையால நோகடிச்சியோ அதுக்காக யாரெல்லாம் வார்த்தையினால வருத்தப்பட்டாங்களோ யாரால் உன் வார்த்தையால அசிங்கப்பட்டாங்களோ அந்த வார்த்தைக்கான வழியா அங்க ஒரு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒரு ஒரு ஜாதக அமைப்பு உள்ள ஒரு வீடு மாதிரி. எந்த திசையில எந்த புத்தி உன் தசா புத்தி மாறுதோ மாற மாற நாட்கள் கூட கூட அது மாதிரி அங்க ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. வரலாறுல இந்த பதிவு இருக்கணும்னு இருக்கு அவ்வளவுதான். ஆனா அத பல பேருக்கு பரவாயில்ல அவளுக்கு வாங்கினது சரிதான் சொல்ற அந்த நிலையை கொண்டு வந்தது பார்வைதான்.